எனக்கு சொந்த பந்தம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. இது வரைக்கும் என்னை யாரும் வந்து பார்த்ததில்லை, யாரும் வந்து பேசுறதில்லை. நான் நல்லா இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. எனக்கு கூட்டு கொண்டு தான் விட்டாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆன டைவர்ஸ் ஆகிட்டு பிகாம் வரைக்கும் படிச்சுட்டேன். அதனால் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். யாரை மிஸ் பண்ணுறீங்க? யாரை மிஸ் பண்ண புருஷனை தான் மிஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஃபேமிலி யாரும் கிடையாது. இதுதான் ஃபேமிலி. எங்களுக்கு கஸ்தூரி ஒன்று இருக்கா, என் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டாக தான். என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க விடக்கூடாது. எனக்கு கூட்டு கொண்டு தான் விட்டாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆன டைவர்ஸ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனோன்னா இங்கே பிழைக்கிறதுக்காக எங்கள் மாமா அங்கே தான் இருந்தார். அதனால் அவங்க கூட இருந்தேன். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஊர் செட் ஆகலை, அதனால் ஊருக்கு போயிட்டாங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறதே என்ன பிகாம் வரைக்கும் படிச்சுட்டேன். அதனால் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கொரோனா வந்ததுலேருந்து டியூஷன் கிடைக்கல. எனக்கு என்னால் சமாளிக்க முடியல. எங்கள் எதிர் வீட்டில் உள்ளவங்க கட்சியில் இருந்தாங்க. அவங்க என்னை கூட்டு கொண்டு வந்து விட்டாங்க. பசங்களை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? கடைசியாக நான் இங்கே வரத்துக்கு முன்னால் பார்த்தேன். வந்துட்டு ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் மருமகளை கூப்பிட்டு வந்து மருமக பையன் எதனால? எனக்கு பிள்ளைங்க கிடையாது, அக்கா மருமகள். நானே போய் சேர்ந்துன்னு சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் யாரும் எனக்கு போகணும். நம்ம சொந்த பிள்ளையா இல்லை சொந்த அக்கா பொண்ணாக இருந்தால் கூட நம்மளை மதிக்காது. அது குடும்பத்தை தான் அது பார்க்கும். அதனால் நம்ம வான கஷ்டம் கொடுக்கூடாது. போகிறோமா பார்க்குறோமா. கணவர் இறந்துட்டாரு. ஒரு பிள்ளை இப்போ இறந்துட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை இருக்காங்க. பார்க்குறாங்களா? இல்லை, நாங்கள் சொல்லாமல் அவங்கள வர வேண்டான்ட்டு. நான் வந்து 3 வருஷமாக இருக்கேன். எனக்கு யாரும் தண்ணி விடல. சொந்த பந்தம் யாருமே கிடையாது எனக்கு. இங்கே தான் சொந்த பந்தம் எனக்கு எல்லாமே. ஐயாவும் அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க, புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்க. துணிமணிக்கு, சோப்புக்கு, சாப்பாடுக்கு எதுவும் குறையில்லை. நல்லபடியாக இருக்கிறோம். இவங்க ஆதரத்தால் நான் நல்லாயிருக்கேன். நம்மளாம் நல்லாயிருக்கும். மக்களுக்காக நம்ம நல்லா செய்வேன். நல்லா சந்தோஷமாக இருப்பேன். அவங்ககிட்ட சிரிப்பேன், விளையாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், என்ன பண்ணுவேன். அவங்களும் சந்தோஷப்படணும்ல. நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவங்க துக்கப்பட்டால் நம்ம துக்கப்பட முடியுமா? எனக்கு சொந்த பந்தம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. இது வரைக்கும் என்னை யாரும் வந்து பார்த்ததில்லை, யாரும் வந்து பேசுறதில்லை. நான் நல்லா இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணி கேட்டது கிடையாது. என் சொந்த தங்கச்சி தான், அவளும் இறந்துட்டான். சரி, அதை விட்டு போனான்னு அதுவும் விட்டு வந்துட்டேன். எனக்கு யாரும் வந்து பார்க்கறதில்லை, யாரும் பேசுறதில்லை, ஃபோனும் பண்ணுறதில்ல. ஆனால் இதில் நம்ம சேனா இப்போ அது கண்ணுத்தரது பேர்ன் ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கே வந்து நல்லா பார்த்துக்கினாங்க. மகியம்மான்னு பேர் அவங்களுக்கு, புஷ்பாம்மன்னு இருக்கிறாங்க வாரம். செக்ரட்டரி சார் ஐயா எனக்கு கலாமா இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மா. அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கேருந்து எனக்கு 3 வருஷமாக இருந்தேன். கண்ணுத்தர ஹாஸ்டல் பேர்ன் ஹாஸ்டல்லாம் பசங்களாம் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தேன். இப்போ உங்களை பார்க்கலன்னு தான் நம்ம வருத்தமாக இருக்கேன். யாரை மிஸ் பண்ணுறீங்க? யாரை மிஸ் பண்ண புருஷனை தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எங்க? அவங்களும் மீனமாத்து தான் இருக்காங்க. இப்போ உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, ஆனால் அவங்க வந்து பார்க்கலையா? வரக்கூடாது, சண்டை போடுங்க தான் வந்துட்டு. என்னம்மா காரணம்? அவர் வேலைக்கே போக மாட்டாருமா. நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட்டில் போய் வேலை செய்ய 6 வேலை ஆரம்பிச்சேன்.
எவ்வளோ நாளைக்கு நான் வந்து குழந்தைங்க உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு நீங்கள் உன் பிள்ளைய பார்த்துங்க. நான் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அந்த மாதிரியா எங்களுக்கு ஃபேமிலி யாரும் கிடையாது. இதுதான் ஃபேமிலி. எங்களுக்கு கஸ்தூரி ஒன்று இருக்கா, என் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டாக தான். அவங்க வந்து அப்போ வந்து எங்கள் சுந்தரி அம்மா ரொம்ப நல்லா பிடிக்கும். அவங்க தாய் மாதிரி தான் பாட்டு, நானும் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், விளையாடுவோம், டான்ஸ் எல்லாம் ஆடுவோம், எல்லாம் படிப்போம். கடவுள்கிட்ட ஏதாவது ஒரு வரம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? கடவுளாண்ட என்ன வரும்? அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறது உனக்கு புரியுதா இல்லையா, கண்ணை மூடிட்டியா அப்படிதான் கேட்பாங்க. நீயும் மாநில ஜென்மமாக பூமியில் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம். நாங்கள் ஒன்றா பிறந்து ஆடல் பிறந்தோம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அதனால நீ வரம் கொடுத்தாதான் எங்களுக்கு, இல்லைன்னு கடவுளே இல்லைன்னு. நல்லா பார்த்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. நல்லா சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, குளிக்க சோப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு மதர்ஸ் டே இல்ல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இன்னத்தான் ஃபீல் பண்ணுறது. புள்ள குட்டி கிடையாது, மதர். நான் எங்கே யாருக்கு மதர்? நானே ஒருத்தவங்களுக்கு பிள்ளையா இருக்கேன். இன்னும் சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு தாய்ங்கிற ஸ்தானத்தில் என்ன மதிப்பாக வந்து பார்க்க வந்திருக்கீங்களா எங்களை எல்லாத்தையும். அதனால் மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் மிஸ் பண்ணுறேன். என் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். அவங்க இந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க விடக்கூடாது. இந்த ஹோமில் விடாமல் பார்த்துக்கணும். பேத்தி பேரன்கள்லாம் அவங்க அம்மாவை விடாமல் பார்த்துக்கணும். அந்த இந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாது. அன்னைய தின வாழ்த்துக்கள் எல்லா தாய்மார்களும். எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லா தாய்மார்களுக்கும் அன்னைய தினம் வாழ்த்துக்கள். எல்லா தாய்மார்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். எல்லா தாய்மார்களுக்கும் அன்னை தின நல்வாழ்த்துக்கள்.